ஹாய் நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான விஷயங்களோட தொகுப்புகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு செல்போன் ரிங்டோனால் நல்லவருக்கு வந்த சோதனை. என்னோட நண்பர் ஒருவர் தனியார் நிறுவனத்தில் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மிகவும் கண்ணியமானவர். ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் அவர் நேர்மை நன்கு தெரியும். சமீபத்தில் ஒரு நாள் அவரிடம் பேச செல்போன் மூலம் தொடர்பு கொண்டபோது மறுமுனையில் அழைப்பு மணிக்கு பதிலாக தோழியா என் காதலியா யாரடி நீ பெண்ணே என்ற பாடல் ரிங்டோனாக ஒலித்தது. இதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியும் கூடவே ஆச்சரியமும் ஏற்பட்டது. அன்று அவர் ஃபோனை எடுத்து என்கிட்ட பேசலை. நானும் அதோடு விட்டுட்டேன். அடுத்த சில நாட்களில் சுற்றொன்றி விடுதி ஒன்றில் நான் உணவருந்தி கொண்டிருந்தேன். என் அருகில் இருந்த இருவர் பேசி கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் பேச்சை கவனித்த போதுதான் தெரிந்தது, இருவரும் நான் மேலே குறிப்பிட்ட அந்த நபரின் நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள். அவர்கள் பேசுகையில், நமது பழைய எம்டி செல்போனில் எப்படிப்பட்ட பாட்டு வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த வயசுல இப்படிப்பட்ட பாட்டு அந்த மனுஷனுக்கு தேவையா என கிண்டலடித்து அந்த நண்பரின் பெயரையும் குறிப்பிட்டு பேசி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த நான் மேலும் பொறுமை காக்க முடியாமல் அந்த ரிங்டோன் விஷயத்தை கூற நண்பரின் வீட்டிற்கே சென்று விட்டேன். அந்த செய்தியை அவரிடம் கூற அதிர்ந்து போனார். தனக்கே தெரியாமல் இது எப்படி சாத்தியம் என குழம்பியவர் சட்டென்று நினைவுக்கு வந்தது. சென்ற மாதம் தனது மகள் அவனது மகனை அழைத்து கொண்டு இங்கே வந்திருந்தார்கள். 2 நாட்கள் தங்கியிருந்த எனது பேரன் செல்போனை எடுத்து கேம் விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாட்டாக ஸ்டார் பட்டனை அழுத்தி இருக்கலாம் என்றவார் அவமானத்தால் கூனி குறுகி போய்விட்டார். நான் அவரிடம் உடனே கஸ்டமர் பிரிவுக்கு கால் செய்து பாட்டை கேன்சல் செய்து விடுங்கள், உடனே கேன்சல் ஆகிவிடும் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பினேன். செல்போன்களை ஒவ்வொருவரும் தங்கள் பாதுகாப்பிலே வைத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் இது போன்ற கேலி கிண்டல் நிறைந்த அனுபவங்களை சந்திக்க வேண்டி வரும். என்னதான் இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு வந்தது பெரிய சோதனை தான். இந்த ஆச்சரியமான தருணத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான விஷயங்களை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு எழுதி அனுப்புங்க. சிறப்பான தருணங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். அனைவருக்கும் நன்றி.